ஹலோ. இப்போ நாங்கள் கொழுந்து எடுத்தோம் அந்த காலத்தில் கையில் 3 இலை கொழுந்தா தான் எடுத்தோம். அப்போ டீ விலை நல்லா டீ தூளும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கத்திரி மிஷினு இதுங்களை வச்சுட்டு அடிக்கிறாங்க. அதனால் இப்போ உள்ள டீ தூளை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நாங்கள் அரும்பாக எடுத்து 1 கிலோ டீ தூளுக்கு 1000 ரூபா. அந்த டீ தூள் தான் செம்மையாக இருக்கும். நீங்களாம் பார்த்து வாங்கி குடிங்க. மழை வெயில் காலத்தில் உண்ணி ஏறும் உடம்பெல்லாம். நாங்கள் டெட்டால் சோப்பு வாங்கி போட்டு குளிச்சுக்குவோம் சாயங்காலம் வேலை விட்டு வந்து. ஆனால் மழை காலத்தில் வந்து அட்டை, அப்புறம் மழை தேரிங்களில் யானையெல்லாம் நிற்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வேலை செய்வோம். அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாத யானை. இப்போ உள்ளது தான் ஆளுகளெல்லாம் சாவடிக்குது கொல்லுது. ஆனால் இப்போ உள்ளவங்க அந்த யானைக்கு துன்புறுத்துகிறாங்க. அதனால தான் யானை மனுஷரை கொல்லுது. அப்போல்லாம் நாங்கள் கையில் எடுத்தோம் கொழுந்து அந்த மாதிரி கிடைக்கும். இப்போலாம் மிஷினு கத்திரி எல்லாம் போட்டு அடித்து செடியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் செழிப்பமாக இல்லை, பசுமையாக இல்லை, காஞ்சி போய்ட்டு கிடக்குது. அப்படி அரும்பு கொழுந்தாக வரும், தளன்னு இருக்கும். நாங்களும் ஒரு நேரத்துக்கு 50 கிலோ 60 கிலோ எடுப்போம். ஒரு நாளைக்கு 100 கிலோலாம் பறிச்சிடுவோம். இப்போ உள்ளவங்கலாம் கத்திரியை போட்டு அடித்து அது 2 மாதம் 3 மாதம் ஆகுதுங்க கொழுந்து வர. ஆனால் இப்போ தேயிலையில் வந்து மருந்து இதெல்லாம் அடிக்கிறதே இல்லை. டீ தூளில் வந்து எந்த விஷமும் கிடையாதுங்க. தாராளமாக நீங்கள் வாங்கி குடிக்கலாம். இப்போ உங்களோட பேசினவங்கள பார்த்தா கொழுந்து எடுக்க பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கருத்துக்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.